யாரை தேடுறீங்க? இல்லை, ஜோசியர் வர சொன்னார், அதான் தேடுறேன். அவர் எங்கள் அப்பா, அவருக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு நான் தான் ஜோசியம் பார்க்குறேன். ஜாதகத்தை கொடுங்க. சரிங்க சாமி. உன் பேர் செல்வம், உங்கள் அப்பா பேர் மணிவண்ணன். ஆமாம் சாமி. உங்கள் அம்மா பேர் விமலவல்லி. ஆமாம் சாமி. உனக்கு மொத்தம் 3 அக்கா தங்கச்சிக்கோ. ஆமாம் சாமி. ஒருத்தவங்க பேர் பிருந்தாவதி, ஒருத்தவங்க பேர் செவந்தி, இன்னொருத்தவங்க பேர் சௌமியாவதி. நம்பர் 46, ஜீவன் ஸ்ட்ரீட், பெருக்கரணை, செய்யூர் தாலுகா, செங்கல்பட்டு மாவட்டம். அட சாமி, எப்படி சாமி என் ஜாதகத்தை காட்டணும்னு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறீங்க? நான் மட்டும் இல்லையா, எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படியா சாமி? ஏன்னா நீ ரேஷன் கார்டை கொடுத்துருக்கியா? சாரி சாமி, பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு போல. உன் ஜாதகத்தை பார்த்தா நிறைய பேர் உன்னை ஏமாத்திருக்காங்க பொழுது. ஆமாம் சாமி, நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணுற நிறைய பேர் உன்னை ஏமாத்திருப்பாங்களே. இது ஆத்தா பில்ப கோயில சொல்கிறேன், நான் சொல்கிறது முற்றிலும் உண்மை உண்மை உண்மை. ஆமாம் சாமி. உனக்கு பணம் தர நிறைய பேர் உன்னை ஏமாத்திருப்பாங்களே. அதுக்கு தான் ஜி, நீங்கள் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும், மாதம் 1 லட்ச ரூபாய் வரைக்கும் ஆமாம் சாமி. உனக்கு கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடும். கடைசி வரைக்கும் லோன்னு நனைஞ்சி சிறுப்பா தேஞ்சி நீ நடந்து உன்னால் ரோடு தேஞ்சது தான் மிச்சம். உன் ஜாதகப்படி உனக்கு 2 பொண்டாட்டியா? என்ன சாமி சொல்கிறீங்க? ஆனால் 2 உன் கூட இருக்காது. என்ன சாமி பண்ணணும் நான்? ஒன்றும் இல்லை, பரிகாரம் பண்ணால் சரியாயிடும். என்ன பரிகாரம் சாமி? வாழை மரத்துக்கு தாலி கட்டி அது 2 துண்டா வெட்டிட்டா உன் தோஷமே போயிடும். வாழை மரத்துக்கு தாலி வாங்கணுமா சாமி? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்தால் மட்டும் போதும். எப்போ சாமி வரணும்? செவ்வாய்க்கிழமை மதியம் ராவு காலத்தில் 3 மணிக்கு ஆத்தங்கரைக்கு வந்துரு, சரியா? சரிங்க சாமி, வந்துடுறேன். எவ்வளோ சாமி உங்களுக்கு ஃபீஸு? வெறும் 1000 ரூபா தான்பா. சாமி, 1000 ரூபா ரொம்ப அதிகமாக இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? பரிகாரம் லேட் ஆகும், பரவாயில்லையா? சரிங்க சாமி, நான் கொடுத்துறேன் 1000 ரூபாய். அவன் பொருள் எடுத்து அவடிய போடணும்.